டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம். பங்குனி மாதம் என்பது வெயில் தனது உஷ்ணத்தை அதிகரிக்க தொடங்கும் ஒரு காலமாக கருதப்படுகிறது. அதே போல இக்காலத்தில் இரவில் குளுமையான ஒரு சூழலும் இருக்கும். அதில் பௌர்ணமி எனப்படும் முழு நிலவு தினத்தில் ஒரு இதமான சூழல் நிலவும். அப்படியான ஒரு ஆன்மீக அற்புதம் நிறைந்த தினம் பங்குனி பௌர்ணமி தினத்தில் நாம் செய்ய வேண்டியது குறித்தும் அதனால் நமக்கு ஏற்படும் பலன்கள் குறித்தும் தெரிந்து கொள்ளலாம். விஞ்ஞான ரீதியில் பார்த்தால் கூட கடும் குளிர்காலம் நீங்கி உக்கிரமான கோடை காலம் தொடங்குவதற்கு இடைப்பட்ட ஒரு வசந்த காலமாக பங்குனி மாதம் இருக்கிறது. இறைவனுக்கு சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் அதிகம் நடைபெறும் ஒரு மாதமாக பங்குனி மாதம் இருக்கிறது. இந்த மாதத்தில் வரும் ஒரு சிறப்பான நாள் தான் பங்குனி பௌர்ணமி தினம். பங்குனி பௌர்ணமி தினத்தன்று காலையில் எழுந்து குளித்து முடித்ததும் உங்கள் விருப்பம் போல் அருகில் உள்ள சிவன் அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்க வேண்டும். இந்த பங்குனி பௌர்ணமி தினம் முழுவதும் காலை முதல் மாலை வரை உணவேதும் அருந்தாமல் உங்களின் இஷ்ட தெய்வத்தை வணங்கி அந்த தெய்வத்திற்குரிய மந்திரங்கள் துதித்து வழிபாடு மற்றும் தியானத்தில் ஈடுபடுவது நீங்கள் விரும்பிய பலனை கொடுக்கும். தெய்வீக தன்மை மிகுந்த இந்த தினத்தில் உங்களால் முடிந்த அளவிற்கு வசதி குறைந்த ஏழை மக்களுக்கு அன்னதானம், நீர்மோர், பழச்சாறு போன்றவற்றை தானம் தருவது உங்களின் பித்ரு தோஷங்கள், கிரக தோஷங்கள் போன்றவற்றை நீக்கும். வசதி படைத்தவர்கள் வேதங்கள் நன்கு கற்றறிந்து பாராயணம் செய்யும் பிராமணர்களுக்கு அரிசி, வஸ்திரம், செருப்பு, குடை போன்றவற்றை தானம் அளிப்பதால் கர்ம வினைகள் அனைத்து வகையான தோஷங்கள் நீங்க பெற்று வாழ்வில் அனைத்து சௌபாக்கியங்களும் கிடைக்க பெறுவார்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.